அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க வரோம்னாக்கா, ஒரு குடும்பத்தில் மனைவி எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஒரு 5-6 பாயிண்ட் மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். அன்பு மற்றும் தியாக உணர்வோடு இருப்பவர்களே மனைவிமார்கள். பிள்ளைகள் மற்றும் கணவரிடம் அன்பு காட்டி தன் சொந்த விருப்பம் பற்றி சிந்திக்காது வாழ்பவர்கள் தான் மனைவிமார்கள். அவங்களுடைய சொந்த விருப்பத்தை எதுவும் யோசிக்காமல் சிந்திக்காமல் பிள்ளைகள் தான் முக்கியம், கணவன் தான் முக்கியம் அப்படின்னு வாழ்பவர்கள் தான் மனைவிமார்கள். மொத்த குடும்ப பாரத்தையும் சுமப்பவர்களே மனைவிமார்கள். தன் உடல்நலம் பற்றி சிறிதும் கவலைப்படாது குடும்பத்திற்காக உணவை தயார் செய்து வீட்டை நிர்வகித்து பிள்ளைகளை படிக்க வைத்து அவர்கள் நன்றாக வளர்த்து என மொத்த குடும்ப பாரத்தையும் சுமப்பவர்கள் மனைவிமார்கள். ஒரு குடும்பத்தில் சாப்பாடு டெய்லி சமைச்சு செக் கொடுக்குறது, வீட்டை நிர்வகிக்குது, வீட்டை சுத்தப்படுத்துது, வர்றவங்களை கவனிக்கிறது, பிள்ளைகளை படிக்க வைக்குது, அவங்கள நல்லா படிக்க வைக்கிறது, இப்படி மொத்த குடும்ப பாரத்தையும் தன் தோள் மீது சுமப்பவர்கள் தான் ஒரு குடும்பத்தினுடைய மனைவிமார்கள். தன் குடும்பமே கதி என்று இருப்பவர்களே மனைவிமார்கள். தனக்கென ஆசைகள் விருப்பம் என்று எதுவும் இல்லாது அவங்களுக்குன்னு இது ஒரு ஆசை, நான் இப்படி இருக்கணும், வாழ்க்கையில் அப்படி இருக்கணும், நான் இப்படி முன்னே நிறைய சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கணும், அது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த குடும்பத்திற்கோசம் உழைத்து தியாக செம்மலராக திகழ்பவர் தான் மனைவிமார்கள். கணவன் ஈட்டும் வருவாய்க்கு மேல் செலவு செய்யும் மனைவிமார்கள். அதே சில மனைவிமார்கள் எப்படின்னா, குடும்பத்தோடு உழைச்சாலும் பிள்ளைகளுக்கோசரம் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தாலும் சில மனைவிமார்கள் மேக்கப் நிறைய போகிறது, விதவிதமான ஆடைகள் நகைகள் அணிகிறது, தன்னை அழகுபடுத்திக் கொள்வது, இப்படி செலவு செஞ்சு ஆடம்பரமாக செலவு செஞ்சு கணவன் ஈட்டும் வருவாய்க்கு மேல் செலவு செஞ்சு குடும்பத்தில் கொஞ்சம் அந்த பண கஷ்டத்தை உண்டாக்கிடுவாங்க. இப்படி சில மனைவிமார்கள் இருக்கிறாங்க. நல்ல மனைவியால் மட்டுமே கணவனுக்கு பெருமையும் புகழும் கிடைக்கும். சில மனைவிமார்கள் கணவர் குடும்பம் வேறு தன் குடும்பம் வேறு என பிரித்து பேசி, கணவரை எதிர்த்து பேசி, கணவருக்கு பிடிக்காது செய்து தன் புருஷனை மிகவும் மனவேதனை அடைய செய்து கஷ்டப்படுத்துகின்றனர். சில மனைவிமார்கள் கல்யாணத்துக்கு அப்புறமும் அவங்க குடும்பம் தான் குடும்பம் வேறு ஹஸ்பண்ட் குடும்பம் கணவன் குடும்பம் வேறு அப்படின்னு தனித்தனியாக பிரித்து பேசி கணவனை அவர்கிட்ட ஏற்று பேசி அவருக்கு பிடிக்காத செஞ்சு இப்படி அவங்க ரொம்பவும் மனவேதனைக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்க. நல்ல மனைவியால் மட்டுமே கணவனுக்கு புகழும் சிறப்பும் வரும் என்பதை ஏனோ அவர்கள் உணர்வதில்லை. நல்ல மனைவியால் தான் கணவனுக்கு பேரும் புகழும் சிறப்பும் கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்கள இது பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி எதிர்த்து பேசிக்கிட்டு அப்படியே இருந்தாங்கன்னா குடும்பத்துக்கும் பெருமை கிடையாது, கணவனுக்கும் பெருமை கிடையாது. அதில் மனைவிமார்கள் உணர வேண்டும். நற்குணமுடைய மனைவிக்கு இயற்கையும் கட்டுப்படும். நல்ல மனைவி அமைந்தால் கணவனுக்கு எல்லாம் இருப்பதாக அர்த்தம். நல்ல மனைவி அமைச்சிட்டாங்கன்னா சொத்து பற்றி எதுவுமே இல்லாட்டினாலும் போதும், எல்லாமே கிடைச்சதாக அர்த்தம். மோசமான மனைவி அமைந்தால் வாழ்வில் அவன் எல்லாவற்றையும் இழந்ததாக அர்த்தம். எவ்வளோ சொத்து பத்து நிறையா காசு பணம் தோட்டம் துறவு இருந்தாலும் நல்ல மனைவி இல்லைன்னா ஒன்றுமே அவருக்கு இல்லைன்னு தான் அர்த்தம். கணவனை மதித்து நடக்கும் நற்குணமுடைய மனைவியின் சொல்லுக்கு இயற்கையும் கட்டுப்பட்டு அவள் சொல்படி நடக்கும். இது வள்ளுவன் வாக்கு. கணவன் சொல்படி நடந்து கணவனை தெய்வமாக நினச்சி நடந்தாங்கன்னா அவங்களுக்கு இயற்கையே கட்டுப்படும். அந்த கற்புக்கரசியான மனைவிக்கு நல்ல மனைவியாக இருந்தால் இயற்கையும் கட்டுப்படும். இதுக்கு சான்று நம்ம எங்கேயும் எடுத்துக்கலாம்னா சிலப்பதிகாரத்தில் கண்ணைக்கு கோவலன் தன்னுடைய கணவனை கொலையுண்ட பிற்பாடு மதுரைக்கு போய் மதுரை எரியட்டும் அப்படின்னு சொன்னாங்க, எரிஞ்சு. அப்போ இயற்கை கட்டுப்பட்டுச்சு. அதே போல் ராமாயணத்தை பார்த்தீங்கன்னா சீதையை இலங்கையில் இருந்தாங்க, சிறை வச்சுட்டான் ராமனை. அப்போ அனுமார் அங்கே போய் ஆஞ்சநேயர் அங்கே போய் இலங்கை தீ வைக்கிறாரு. அந்த தீயால் இலங்கை சீதைக்கு ஒன்றுமே ஆகலை. ஏன்னா ஒரு நல்ல மனைவியாகவும் கற்புக்கரசி இருந்தனால அந்த தீ சீதையை ஒன்றும் செய்யலை. அதனால் நல்ல மனைவியாகவும் கற்புக்கரசியாகவும் இருந்தால் அவங்க பெண்களுக்கு இயற்கையின் கட்டுப்படும் அப்படிங்கிறது தான் வள்ளுவன் வாக்கா இருக்குது. ஒரு குடும்பத்திற்கு மனைவிதான் அழகு. குடும்ப பெருமையை போற்றி பாதுகாக்காத மனைவியால் கணவர் பிறர் முன் கெத்தாக வீரநடை போட முடியாது. அந்த குடும்ப பெருமையை பாதுகாக்காத மனைவி அமைச்சிட்டாங்கன்னா வெளியில் போய் ரொம்ப நெஞ்ச நிமித்து நடக்க முடியாது. ஏன்னா ஒரு வெளியில் போனாலும் அந்த வீட்டில் நடந்த அந்த ஒரு சில கசப்பான எண்ணங்கள்லாம் மனசில் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வீரமாக வெளியில் போக முடியாது. இதை பார்த்து மற்றவங்களும் பழித்தும் பேசுவாங்க.
எப்படி இருந்தவர் எப்படி போகிறார் பாருன்ட்டு. அதனால் ஒரு குடும்பத்திற்கு மனைவி தான் பேரழகு. நல்ல பிள்ளைகளாக இருந்தால் அந்த குடும்பத்தில் நல்ல பிள்ளைகளும் அமைந்தால் அது மேலும் அந்த குடும்பத்திற்கு சிறப்பு தரும். இதுதான் குடும்பத்தில் மனைவியினுடைய ரோல், மனைவியுடைய பங்கு அப்படின்னு சில இதை சொல்லியிருக்கேன். வாங்க இப்போ வள்ளுவர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். வள்ளுவர் அதிகாரம் 6 வாழ்க்கை துணைலம் அதில் குறள் 51 என்ன சொல்கிறாருன்னா, மனைத்தக்க மாண்பு உடையல் ஆகி தன்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. நற்குணத்தோடு கணவனின் வருவாய்க்குள் குடும்பம் நடத்துபவளே நல்ல மனைவி. நல்ல குணத்தோடு கணவனுடைய வருவாய்க்குள்ள குடும்பம் நடத்தவங்க தான் நல்ல மனைவி. நாம் அங்கே முதல் சொன்ன மாதிரி ஆடம்பரம் நிறைய மேக்கப் போட்டுக்கிட்டு நிறைய ஆடம்பரம் பண்ணி குடும்பம் அந்த வருமானத்துக்கு மேலே கணவனுடைய வருவாய்க்கு மேலே செலவு செஞ்சிடக்கூடாது. அப்போ என்ன அப்படின்னா குடும்பம் வந்து பண கஷ்டத்தில் போயிடும். அப்போ குடும்பத்தில் நிம்மதி போயிடும். அதில் மனைவி வந்து ரொம்ப முக்கியமாக அவங்க குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னாக்கா நற்குணத்தோடு கணவனுடைய வருவாய்க்குள் செலவு செய்ய வேணும், குடும்பம் நடத்த வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் 51வது குறளில். அடுத்து 52 என்ன சொல்கிறேன்னா, மனைமாட்சி இல்லால் கண் இல் ஆயின் வாழ்க்கை எனை மாட்சித்து ஆயினும் இல். ஒழுக்கப்பட்ட மனைவியால் குடும்ப வாழ்க்கையானது சிறப்பு அடையாது. நல்ல மனைவியால் தான் அந்த குடும்பம் வந்து பெருமையும் சிறப்பும் அடையும். நல்ல மனைவியாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த ஒழுக்கமற்ற மனைவியால் அந்த குடும்பமானது பெருமையும் சிறப்பும் அடையாதுன்னு 52வது குறள் சொல்கிறார். 53 என்ன சொல்கிறாருன்னா, இல்லது என் இல்லவள் மாண்பானால் உள்ளது என் இல்லவள் மானாக்கடை. நல்ல மனைவி அமைந்தால் வாழ்வில் எல்லாமே இருப்பதாக அர்த்தம். அதாவது நல்ல மனைவி ஒரு கணவனுக்கு அமைஞ்சா அப்போ அந்த கணவனுக்கு எல்லாமே இருப்பதாக அர்த்தம். நான் முதல் சொன்ன மாதிரி சொத்து பத்து வீடு காசு பணம் எதுவுமே இல்லாதனாலும் நல்ல மனைவியாக இருந்தால் எல்லாமே இருப்பதாக அர்த்தம். மனைவி ஒழுக்கம் இல்லாதிருந்தால் வாழ்வில் ஒன்றுமே இல்லை என்ற அர்த்தம். அதே ஒரு கணவனுக்கு எல்லாம் இருந்து எல்லா சொத்து பத்து காடு காலனி எல்லாம் தோட்டம் துறவு செல்வம் எல்லாம் இருந்து மாடி வீடு எல்லாம் இருந்தாலும் மனைவி ஒழுக்கம் இல்லாது இருந்தால் அவனுக்கு ஒன்றுமே இல்லாதது என்றுதான் அர்த்தம் அப்படின்னு வள்ளுவர் 53வது குறளில் சொல்கிறார். 55 என்ன சொல்கிறாருன்னா, தெய்வம் தொழ அல் கொழுநன் தொழுது எழுவால் பெய் என பெய்யும் மழை. கணவனை தெய்வமாக மதிக்கும் கற்புடைய மனைவி பெய் என்றால் மழையும் பெய்யும். அதான் முதல்ல நான் சொன்னேன். அதாவது சிலப்பதிகாரத்தில் வந்து கண்ணகி வந்து மதுரை அடிச்சு வந்தாங்க. அதே போல் ஸ்ரீலங்காவில் வந்து இலங்கையில் வந்து இவங்க ஜானகி அதாவது சீதை இருந்தாங்க. அவங்கள நெருப்பு ஒன்றும் சுடவே இல்லை. ஏன்னா கணவனை தெய்வமாக மதித்து நடக்கும் கற்புடைய மனைவிக்கு இயற்கையும் கட்டுப்படும் அப்படின்னு வள்ளுவர் இந்த குறளில் 55 சொல்கிறார். 59வது குறள் என்ன சொல்கிறேன்னா, புகழ் புரிந்த இல்லோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. குடும்ப பெருமையை பற்றி கவலைப்படாது முறை தவறி மனைவி நடந்தால் கணவன் வெளியில் நெஞ்சினை நிமிர்த்தி ராஜநடை போட முடியாது. குடும்ப பெருமை பற்றி எதை பற்றியும் கவலைப்படாமல் மனைவி தன் இஷ்டத்துக்கு நடந்தாங்கனாக்கா கணவன் வந்து வெளியில் போய் நெஞ்சை நிமித்தி பெரிய ஒரு ஆண்மகனாக வீரநடை போட முடியாது. அதனால் கணவனுடைய பெருமை யார் கையில் இருக்குன்னா பெண்கள் கையில் தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக மனைவி கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளுவர் வந்து 59வது குறள். குறள் 60 என்ன சொல்கிறாருன்னா, மங்களம் என்ப மனைமாட்சி மற்ற அதன் நன்கலம் நன்மக்கள் பேரு. குடும்பத்திற்கு அழகு நல்ல மனைவி. ஒரு குடும்பத்திற்கு அழகே மனைவி தான். அதனால தான் அவர் வந்து வாழ்க்கை துணையிலும் தனி அதிகாரம் வச்சிருக்கிறார். மனைவியுடைய பெருமை பற்றி பேசுறதுக்கு வாழ்க்கை துணையிலும் அதிகாரம் 6ல் வச்சிருக்காரு. அதே கணவனை பற்றி பேச எதுவும் வைக்கல. ஏன்னா அவர் குடும்பம்னா மனைவி வந்தால் தான் குடும்பம், மனைவி இல்லைன்னா குடும்பம் இல்லை. அப்போ மனைவி தான் குடும்பம், மனைவி தான் குடும்பத்திற்கு அழகு. அதுதான் இல்லறம். இல்லைன்னா குடும்பம். மனைவிக்கு மனைனா வீடு, அந்த வீட்டுக்கு வீணை வெற்றி, அந்த மனைவிக்கு வெற்றி எதுன்னா அந்த வீட்டுக்கு வெற்றி எதுன்னா மனைவி தான். அதனால தான் அவர் வாழ்க்கை துணைநலம்னு சொல்லி மனைவியுடைய பெருமை பற்றி பேசுகிறது. மனைவி எப்படி இருக்கணும்னு அந்த இதை கொடுத்துருக்கிறார். இல்லைனா அவர் கணவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாருன்னா கணவன் எப்படி இருக்குன்னு கொடுத்துருப்பாரு. திருவள்ளுவர் பொறுத்தவரை மனைவி எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காருன்னா அப்போ ஒரு குடும்பத்திற்கு முக்கியம் மனைவி மட்டுமே அப்படின்னு ஒரு எண்ணத்தில் அவர் இந்த அதிகாரம் 6 வாழ்க்கை துணைநலம் அதில் சொல்கிறார். அதில் என்ன சொல்கிறேன்னா, குடும்பத்திற்கு அழகு நல்ல மனைவி. அக்குடும்பத்தில் பிள்ளைகள் நற்பண்புகளோடு இருந்தால் அது அக்குடும்பத்திற்கு மேலும் ஒரு அணிகலன். நல்ல பிள்ளைகளை வளர்த்தோம்னா அந்த குடும்பத்துக்கு அது மேலும் ஒரு சிறப்பு பெறும். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். ஆகவே நம் குடும்பத்தை நாம் நல்ல விதமாக இருந்து நற்பண்புகளோடு இருந்து மேலும் குடும்பத்தினுடைய பெருமையை காப்போம். மனைவிமார்களுக்கு அந்த குடும்பத்தில் பெரும் பங்கு இருக்கிறது என்பதை உணர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த வீடியோ வெளியிடப்படுகிறது.
இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.